ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு மூட்டையாக தூக்கும்போது இந்த தோள்பட்டையில் தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அது நான் வீட்டில் சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளோவா. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? என்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார். எனக்கு அடிக்கடி இருக்கும். எப்பவுமே எனக்கு இங்கே கிட்ட ரொம்ப பெயினாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? 5:30 போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. நீயா நானாவில் கஷ்டத்தை சொன்ன மாணவனுக்கு அரை மணி நேரத்திலேயே உதவிகளை வாரி வழங்கிய விஜய். தமிழ் தொலைக்காட்சியில் நீயா நானா நிகழ்ச்சிக்கு தனி இடம் உண்டு. அந்த நிகழ்ச்சியால் பலரது வாழ்க்கையில் ஒளி ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்படிதான் கடந்த எபிசோடில் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தான் மூட்டை தூக்கும் வேலை செய்வதாகவும், அந்த மூட்டையை தூக்கும் போதெல்லாம் கழுத்து பகுதியில் பயங்கரமாக வலி ஏற்படும் என்றும், அதை வீட்டில் சொல்லிக் கொள்ள மாட்டேன் என்றும் கூறினார். மேலும் சில சமயம் பேருந்தை விட்டுவிட்டால் இரவு 10 மணிக்கு 3 கிலோமீட்டர் வரை நடந்தே செல்வேன். அப்போது எனது தாயையும் தந்தையையும் நல்ல இடத்தில் அமர வைக்க வேண்டும், எனது தாயை ஒரு மெத்தையில் படுக்க வைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும் என கூறினார். அந்த நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகி முடிந்த அரை மணி நேரத்திலேயே நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் மாணவனின் தாய்க்கு ஒரு மெத்தை, வீட்டுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், 25,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றையும் அனுப்பியிருக்கிறார். இது குறித்து பேசிய மாணவனின் தாய், இந்த நிகழ்ச்சியை தளபதி விஜய் பார்ப்பார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் பார்த்த அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள், எனக்கு மெத்தை உள்ளிட்டவற்றை கொடுத்தார். அதேபோல் எனது மகனின் 3 வருட படிப்பு செலவையும் பார்த்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். எங்களது அக்கவுண்டுக்கு 25,000 ரூபாய் பணத்தையும் போட்டிருக்கிறார். ரொம்ப நன்றி என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். முன்னதாக இசையமைப்பாளர் தமனு அந்த மாணவனுக்கு ஒரு 2 சக்கர வாகனத்தை கொடுப்பதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.